ஆட்டு நுரையீரலும் கத்திரிக்காய் வச்சு ஒரு குழம்பு பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரம் குக்கர் வச்சுருக்கேன். அதில் இந்த நுரையீரல் நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 6-7 விசிலுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். உப்பு அதுலேயும் போட்டிருக்கேன். இது பார்த்துட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் தான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா கருக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேக வச்ச இந்த ஈரல் தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடல, வெறும் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காயோடைய நம்ம வேக வச்சுருக்கிற இந்த நுரையீரலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வேகணும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய். அதை இப்போ நம்ம இதில் போட போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதில் வேறு எந்த மசாலாவும் இல்லாமல் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, தேங்காய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். ஒரு ஈஸியான மசாலா தான். வேறு எதுவும் வறுக்கலை, பொடிக்கலை, அரைக்கலை, எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஈரலை நல்லா வேக வைக்கணும் குக்கரில் போட்டு. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு வரும். கொஞ்சமாவது வச்சக்குன்னு இருந்தால் நல்லாவே இருக்காது. நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. புதுசாக பார்க்குற தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.